முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? மீனானது குலத்தை சுத்தமாக வைப்பது போல சமுதாயத்தில் அனைவர்களையும் வழி நடத்தி அவர்களை வாழ்த்தி வணங்கி உருவாக்கி மற்றும் நல்லபடியாக அவர்களுடைய வாழ்க்கையை அமைப்பவர்கள். இயற்கையிலே சித்தர்கள் வழிபாடு, மகான்களுடைய வழிபாடு, தெய்வ வழிபாடு அதிகம் உள்ளவர்கள். ஆன்மீகத்தின் வழியிலே நடந்து ஆன்மீக சிந்தனை பெற்று சமுதாயத்திற்கு பெரிய தொண்டு செய்து இறை தொண்டு செய்து வாழ்ந்து வரக்கூடியவர்கள்தான் இந்த மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். இதிலே உள் அடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த மீனராசியை சார்ந்தவர். இந்த மார்ச் மாதத்திலே நிகழக்கூடிய பெயர்ச்சிகள் என்னென்ன? சனி சூரியன் தனது ராசியை மாற்றுகின்றார். புதன் வக்ரகதி அடைந்து வக்ர நிவர்த்தியும் பெறுகின்றார். சுக்கிரன் வக்ரகதி அடைந்து வக்ரத்திலே பயணித்து வருகிறார். இதன் அடிப்படையிலே நல்லது கெட்டது இந்த மாத பலனோடு சேர்த்து உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இப்பொழுது இந்த மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக நீதி, நேர்மை, உண்மை என்று எப்பொழுதும் பாடுபடும் மீனராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதத்திலே நீங்கள் பெறுகின்ற பலாபலன்கள் என்னென்ன? நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்வீர்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாய் முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் கௌரவம் உண்டாகும். பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பண வரத்து கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வங்கியிலே இருப்பு கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். செயல் திறமை மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள். அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும். கஷ்டமில்லாமல் சுக வாழ்க்கை இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். நெடுநாளைய சங்கடம் ஒன்று தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து கூடும். எதிர்ப்புகள் விலகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய வாக்குகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார். அரசியல் துறையினருக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மன வருத்தம் நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். கவலையை வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியிலே கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆசிரியர்கள் பாராட்டும் கிடைக்கும். புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள். தெய்வ தரிசனங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்பார்க்கும் உதவிகளும் சில தடைகளுக்கு பின் கிட்டும். கடன் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள். பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படும்.
பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும். புத்திர வழியிலே மனக்கவலைகள் ஏற்படும். பொருளாதார மேன்மை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு, மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் அமையும். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த திருமண சுப காரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். சொந்தமான பூமி, வண்டி, வாகனம் போன்றவை வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவை. மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரம் முயற்சிகள் என்னென்ன? குலதெய்வத்தை பூஜை செய்து வணங்க எல்லா காரியங்களும் வெற்றியாய் முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 18, 19, 20 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 10, 11 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு வடக்கு. அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 1, 3, 9 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் 12 ராசிகளுக்கு உரிய மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு நன்மையை பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே அது வெளியிடப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த உண்மையை, அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.